ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எக்ஸாம் மோட். இந்த வீடியோவில் நம்ம மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சட்டம் வரதுக்கு மாநிலங்கள் எப்படி ஸ்ப்ளிட்டாக இருந்தது, அதுக்கு முக்கியமாக இருந்த குழுக்கள் யார் யார் அப்படி பற்றி போன வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ ஸ்ப்ளிட்டான மாநிலங்கள் பார்த்தோம்னா 4 பிரிச்சிருக்காங்க. அது ஏ என்ன குறிப்பிடுதுன்னா கவர்னர் மற்றும் மாநில முதலமைச்சராகவும், பி சட்டமன்றம் உள்ள மாநிலங்களாகவும், சி யூனியன் பிரதேசங்கள் மற்றும் டி தீவுகளாகவும் இருக்கிறது. இது பிரிக்க முக்கிய காரணமாக இருந்தது சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் அவரோட செயலாளர் பி மேனன். இது பிரித்து முடித்த பிறகு அதுக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதுதான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 கொண்டு வராங்க. அதில் 14 மாநிலங்கள், அதில் 6 யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றது. அதில் ஒவ்வொன்றாக இப்போ நம்ம ஸ்வைப் பண்ணி போட்டுருக்கோம். அதில் கேரளா இருக்குது, அதில் மத்திய பிரதேசம் இருக்குது, அடுத்தது தமிழ்நாடு இதில் அடங்கும், மெட்ராஸ், அதில் ஒடிஷா, அடுத்து பஞ்சாப், அதில் ராஜஸ்தான், அதில் உத்தரப்பிரதேசம், அதில் வெஸ்ட் பெங்கால், இது போன்ற மாநிலங்களும் அதில் 1961 10வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி என்ற யூனியன் பிரதேசமாகவும், 1962 12வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக டயூடாமன் கோவா ஆகியவை யூனியன் பிரதேசமாகவும், அதில் தமிழ்நாடு அது தமிழ்நாட்டில் புதுச்சேரி 1962 14வது சிஏ ஆக்ட் மூலமாக மாறி இருக்குது. அதில் டெல்லி 1991 69வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக யூனியன் பிரதேசம் மாறப்பட்டிருக்கிறது. அதேமாதிரி யுனைடெட் ப்ரொவின்சி என்றது உத்தரப்பிரதேசமாகவும், ஹைதராபாத் ஆந்திராவாகவும் 1953. அடுத்தது இந்தியா பிரதேஷ் அண்ட் மத்திய பாரத் மத்திய பிரதேசமாக மாற்றப்பட்ட ஆண்டு இது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெவன்கோ கொச்சின் கேரளாவாக மாற்றப்பட்ட ஆண்டு. இல்லை பாம்பே குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவாக 1960 மாற்றி அமைக்கப்பட்டது. மட்ராஸ் தமிழ்நாடாக 1969 மாற்றப்பட்டது. இதெல்லாம் முக்கியமானது. மைசூர் கர்நாடகாவாக மாற்றப்பட்டது 1973. இது போன்ற வீடியோவை பார்க்குறதுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.